ஜஸ்ட் உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு ஒரு அப்பாவி எப்படியா கொல்லுவ? ச்சே, மனசாட்சி இல்லடா. அரக்க மாதிரி பிஹேவ் பண்றியடா. டாக்டர் அண்ணா, நீ நிறுத்து. ஓவரா ஆக்சிடென்ட் அழுத்தாத, பிரேக் போடு. இந்த மாதிரி ஓவரா பேசுனதுக்காக தான் நம்ம புரோக்கருக்கு பெரிய கிஃப்ட் கிடைச்சது. உனக்கும் அதே சுச்சுவேஷன் தான் டாக்டர். உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் டீல் செட் பண்ற புரோக்கர்கிட்ட முதல்ல டீல் பேசுவோம். நான் தான் ரூல்ஸை சொன்னல, ஆல் ரெஸ்பெக்டட் டு ஒஸ்ட்னு. இப்போ பாரு, என் ரூல்ஸை பிரேக் பண்ண என்ன நடந்தது? பட் இட்ஸ் ஓகே, விடு. நோ பெயின் நோ கெயின் கேள்விப்பட்டிருக்கல. இப்போ ஆல்ரெடி உனக்கு பெயின் வந்துருச்சு, இன்னும் கெயின் வரதான் பேலன்ஸ். செகண்ட் ரவுண்ட் விளையாடுனா அதுவும் வந்துடும். ஐயோ பூஜி, என்ன மன்னிச்சிருப்பா. உன்னை காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேனே. ஐயோ. சேம்ண்ணே, 30 செகண்ட்ல நீ அழுகை நிப்பாட்டிட்டேன்னா அந்த கோடி உனக்கு தான். டேய், உன்னை கொன்றுவேண்டா, கண்டிப்பா உன்னை கொல்லுவேண்டா. ஹேய், உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ இஸ் டு மூவ் ஆன். அதுவும் நான் 1 கோடி கொடுத்தா இன்னும் ஈஸில. உனக்கு அந்த ஆஃபர் பத்தலன்னு நினைக்கிறேன். 1 செகண்டா, 1 செகண்ட். 50 லட்சம் கண்ணே, இதுக்கு மேல கொடுக்க மாட்டேன். 1 கோடி 50 லட்சம். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணே. போனதை விட்டுரு, கண்ணுக்கு முன்ன இருக்கிற 1.5 கோடியை விட்டுறாத. எத்தனை டீல் செட் பண்ண இந்த அமௌண்ட் கிடைக்க சொல்லு. யோசிக்காத. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. 5 4 3 2 1. டைம்ஸ் அப். சூப்பர்ல. காசுக்கு நான் நினைச்சதை விட பவர் அதிகமாக தான் இருக்கு. உன் பொண்டாட்டியோட உயிர் வேல்யூ 1.5 கோடி தானா? டேய், உன்னை விட மாட்டேன்டா. டேய், ஒரு தடவை டோர் ஓபன் பண்றா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. உண்மையாவே நீ ஒரு இன்சேன். டாக்டர் அண்ணா, புரோக்கரை பார்த்து ஜெலசியா ஃபீல் பண்றியா? உனக்கு 5 லட்சம், அவனுக்கு மட்டும் 1.5. அப்படித்தானே நினைக்கிற? உனக்கு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுமா? உன்னதான் பேசாதன்னு சொன்னல, சொன்னா புரியாதா? தமிழ்ல தானே சொல்றேன், உன்ன மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லணுமா என்ன? Shut your mouth. எனக்கு பேசிக்காவே கோவம் வராது, பட் சொன்ன பேச்சு கேட்காம இப்படி நோன்னாதான் எங்கயோ சுருன்னும். பிரெயின் ஹீட் ஆயிடுச்சு. சரி, பாட்டு கேட்கலாமா? வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில். யாரு மியூசிக் டைரக்டர்? வாவ், ஹாரி ஜெயராஜ்ல. நல்ல ரொமான்டிக் சாங் இல்ல? அண்ணா, புரோக்கர் அண்ணா, நீயும் உன் ஒய்ஃபும் இந்த பாட்டுக்கு எப்பயாச்சும் டூயட் ஆடி இருக்கீங்களா அண்ணா? யா பேபி, இட்ஸ் கோன் பி அ லாங் நைட். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. ஸோ நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ டோன்ட் வெயிட். லவ் யூ. குட் நைட். மேடமா சார்? இந்த டைமில் உனக்கு என்கொயரி தேவையா? ஏன்பா, க்ளூஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். அப்படின்னா உனக்கு க்ளூஸே கிடைக்காது. அது எப்படி சார்? அது அப்படிதான். ஒய்ஃபை புரிஞ்சுக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ரெண்டும் ஒன்று தான். நாம் அவங்க கண்ணு முன்னாடி இல்லைன்னு வச்சுக்கேன், கேரிங்காக கால் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. க்ளூஸ் கூட ஒய்ஃப் மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணும். இருந்தாலும் நமக்கு தேவையானது அவள் நெத்தி உள்ளே இருக்கு. அந்த புல்லட்டை எடுத்து லேபுக்கு அனுப்புங்க. ஓகே சார். சார், நம்ம பேட்ரோல் டீம் மர்டர் நடக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒயிட் கேப் பார்த்துருக்காங்க. பார்த்து என்ன பண்ணாங்க? ஷேக் அண்ட் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சொல்லி உள்ளே அனுப்பிச்சு வச்சாங்களா? இருந்தாலும் மர்டர் நடந்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு? அவங்க கிட்ட ரிப்போர்ட்ஸை வாங்கி ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. சார் 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 இந்த மர்டர் எப்படி சார் நடந்தது? சார், இந்த மர்டர்லாம் யார் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்ம சிட்டில ஒரே நாள்ல 2 மணி நேரத்துல 2 கொலை நடந்தது. ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. நம்மள பத்தி தானே?
ஆளுங்கட்சியில நடந்த எம்எல்ஏவோட மர்டர்னால கவர்மெண்ட் ஆர்டரோட போலீஸ் இந்த கேஸ ரொம்பவே சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போட்டு தள்ள கிழமை எம்எல்ஏவா சூப்பர்ல. கொலையை பற்றி மேலும் விவரங்களை கூற இருக்கிறார் நமது ஆய்வாளர் அலெக்சாண்டர். இந்த மர்டரை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். இந்த 2 மர்டரையும் ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான். பட் ஒரு எம்எல்ஏக்கு அப்புறமா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை எதுக்காக கொலை பண்ணான்னு தான் தெரியல. இந்த மாதிரி கேசஸை சால்வ் பண்ணணும்னா மீடியா அப்புறம் பப்ளிக்கோட ஹெல்ப் ரொம்ப தேவை. இந்த மர்டர் கேஸ் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன க்ளூஸ் கிடைச்சாலும் எனக்கு கால் பண்ணுங்க. மை நம்பர் இஸ் 9849978773. நம்ம அலெக்சாண்டர் நிறைய தமிழ் படம் பாப்பார் போல இருக்கு. 9849997873 ஆமா. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுண்ணே. நம்ம கேம்ல போட்டி இல்லாம ரொம்ப டல்லா இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம மணி மைண்ட் கேம்ல புதுசா ஒரு ஹெல்ப்லைன் கான்டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன். நீங்க வேணா அந்த ஹெல்ப்லைனை யூஸ் பண்ணி வெளியில போக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன். என்னை பிடிக்க ட்ரை பண்ற அலெக்சாண்டருக்கு ஃபோன் பண்றேன். அந்த 30 செகண்ட்ல உங்களால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுதோ கொடுத்துக்கோங்க. இங்கிருந்து வெளியே போக ட்ரை பண்ணுங்க. இது சேட்டலைட் ஃபோன்னு. ஓன் ஃபோன் மாதிரி எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஜாமர்ஸ் இருந்தா கூட வேலை செய்யும். 9849999783. 7 ஆ 3 இல்ல 73. வாவ், வெரி ஷார்ப். உயிர் போற நிலைமை வந்தா பிரெயின் வெரி ஸ்பீடா வேலை செய்யன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். ரிங் ஆயிட்டு இருக்குண்ணே. அங்க போனை எடுத்ததும் உங்க கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஹலோ சார் 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 ஸ்டாப். சார் ப்ளீஸ் சார், டைம் இல்ல சார், எங்களை காப்பாத்துங்க சார். கைலி சேவா சார் சார் எங்களை காப்பாத்துங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சரி, இருங்க. காப்பாத்துங்க சார். யார் நீங்க? எதுக்கு டைம் இல்ல? எங்க இருந்து பேசுறீங்க? சார் சார் நீங்க நியூஸ் சேனல்ல சொன்ன 2 மர்டர்ஸையும் நாங்க நேர்ல பார்த்தோம் சார். ஆமா. என் பேர் டாக்டர் ஷாம் சார். சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றேன் சார். ஒரு கேப் டிரைவர் எங்களை கிட்னாப் பண்ணிட்டு கேம்ஸ் என்ற பேர்ல மர்டர் பண்ணிட்டு இருக்கா சார். எங்கள என்ன? ப்ளீஸ் சேவ் மீ சார். அதான் சார், நாங்க 2 பேர் இருக்கோம் சார். 2 பேர் சார். சார் என் பேரு 5 சார். என்ன பார் வாசல்ல ஏத்துனா சார். சார் என் பொண்டாட்டியை கொன்னுட்டான் சார். சார் இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா, ஹலோ ஹலோ சார் இங்க பட்னப்பாக்கம் தாண்டி போயிட்டு இருக்கோம் சார். சார் ப்ளீஸ் சார். ஹலோ சார். ஹலோ சார். சார் டைம் ஆயிடுச்சுண்ணே. நான் தான் சொன்னேன்ல 30 செகண்ட் தான் பேசணும்னு. சிம்பிளா நீங்க தேடுற கிரிமினல் இந்த லொகேஷன்லாம் இருக்கான்னு சொல்லாம நானு டாக்டர் மெயின் ஹாஸ்பிட்டல் என்ன கிட்னாப் பண்ணாங்க, அப்புறம் என் பொண்டாட்டியை கொன்னாங்க. நீங்க யாரு என்ன சொன்னீங்க ஒண்ணுமே புரியாமலே நம்ம அலெக்சாண்டர் மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. இட்ஸ் அ ஷார்ட் கால் சூர்யா. நோ இன்ஃபர்மேஷன் பட் நாட் யூஸ்லெஸ். கிரிமினலுக்கு தெரியாம இந்த காலை பண்ணல. இட்ஸ் அன் அன்ட்ரேசபிள் கால். கால் நடுவிலேயே கட்டானதை வச்சு பார்த்தா கிரிமினல் கார்லேயே இருந்து அவங்களுக்கு என் கூட பேசுற வாய்ப்பை கொடுத்துருக்கான். அவங்களே சொன்னாங்கல்ல சார் கேம் ஆடிட்டு இருக்கான்னு. பட் இது அவனுக்கு ஒரு கேமா கூட இருக்கலாம். அந்த கேமை நான் ஃபேஸ் பண்றேன் சூர்யா. சென்ட் டீம் டு சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். அந்த டாக்டரை பத்தியும் 5 பத்தியும் கிடைக்கிற டீட்டெயில்ஸை உடனே எனக்கு வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். நோ க்ளூஸ் ஆர் வேஸ்ட். யா பாஸ்கர், சிட்டி ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன்டா. ஆமாண்டா, அந்த ஒயிட் கலர் டாக்ஸியை தான்டா. ம் நம்பரை பார்க்கலடா. அட அவன் பார்க்கறதுக்கு கேனைய மாதிரியே இருந்தான்டா. காரை ஒரு செகண்ட் கூட நிப்பாட்டலன்னா பாத்தீங்க எங்க போயிருப்பான் சொல்லு. அவனை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க ஒரே வெட்டு தான். நீ போன வைய. டேய், யாரடா தேடுற? நீ யாரையா தேடுற? நான் கேட்டது கேள்வி. நான் கேட்டதும் கேள்விதான், பதில் சொல்லலையே. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? பெண்டை நிமித்திடுவேன் பாத்துக்கோ. பெண்டை நிமித்திடுவீங்களா? என்ன பெண்டு பண்ண வைக்கிறதெல்லாம் இந்த சரக்கு மட்டும்தான், உங்களால முடியாது. ம் டேய், முதல்ல அந்த ஒயிட் கேப் பத்தி சொல்லு. ஏய், எனக்கு தேவை அந்த ஒயிட் கலர் டாக்ஸி. எனக்கு அந்த ஒயிட் கலர் டாக்ஸி வேணும். அந்த ஒயிட் கலர் டாக்ஸி டிரைவர் ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடிட்டாயா. ம் கொலைனா அந்த எம்எல்ஏவா? நடுவில் யார் அந்த எம்எல்ஏ? டேய், கொலை பண்ணது எம்எல்ஏ இல்லையா? அட அந்த எம்எல்ஏ போனா இன்னொரு எம்எல்ஏ வருவான். 100 கோழி அசால்ட்டா அடிச்சுதியா என் வீரபலி. எத்தனை முட்டையில தேடினாலும் என் வீரபலி கிடைக்குமா? நடுவில் இந்த கோழி நடா.
ஏய் அது கோழி இல்லையா? என்னோட சொத்து பத்து நான் யோசிக்கிறது எல்லாமே அதை பத்தி தான்யா. அந்த டாக்ஸி டிரைவர் மறுபடியும் நான் பார்த்தனே எங்க? பட்டனை பார்க்கறதுக்கிட்ட. அந்த புறம்போக்கு என் வீரமொழிய காரை வச்சு ஏத்துட்டான்யா. அந்த மாஃபியாக்காரன் மட்டும் என் கையில கட்டாம வெட்டிடுவான் வெட்டி. ஆமா பாத்துக்க. அவனை மட்டும் விட மாட்டேன் பாத்துக்க. ஹலோ எஸ்கியூஸ் மீ, அவனை மட்டும் பார்த்தீங்கன்னா என்னாண்ட ஒரு கால் பண்ணி சொல்றீங்களா? அவனை விட மாட்டேன். சார் நம்மளும் இவனை ஃபாலோ பண்ணலாமா? நோ யூ சூர்யா. நம்ம ஆஃபீஸ்க்கு போய் அந்த செகண்ட் மர்டருக்கான க்ளூ ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ம். என்னண்ணே டல்லாயிட்டீங்க? ஓ புரிஞ்சிருச்சு. நம்ம கேமில் கிளாமர் கம்மியாக இருக்குன்னு தானே? எனக்கும் பசிக்குது. ஒரு பர்கர் சாப்பிட்டா நல்லா இருக்கும். பியூட்டி அண்ட் பர்கர் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஆனால் அதை எங்கே தேடணும்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம மணி மைண்ட்ஸில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்ண்ணே. பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு செகண்டில் வந்துடுவேன்.